கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு முன்பு பள்ளியின் நண்பன் என்னை 1 மாதத்திற்கு ரகசியமாக உடலுறவு கொள்ள அழைத்துச் சென்றான். தடை செய்யப்பட்ட பழத்தை முதலில் ருசித்ததில் நான் ரகசியமாக மகிழ்ச்சியடைந்தேன். என் பல வருட ரகசிய காதல் இறுதியாக பலனளித்ததை நினைத்து. முடிவுகள் வெளியாகும் நாள் வரை ஹீ யுச்சுவான் எனது கர்ப்ப பரிசோதனை அறிக்கையை என் அம்மாவின் முகத்தில் வீசினார். டீச்சர் சாங், ஆரம்பகால காதல் அருவருப்பானது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? இப்போது உங்கள் மகளும் நான் அவளை கர்ப்பமாக்குவதால் அருவருப்பானவள். உங்கள் மகளின் குழந்தையும் அவளைப் போலவே பொறுப்பேற்க தந்தை இல்லாத ஒரு முறைகேடான குழந்தையாக இருப்பது பரிதாபம். பின்னர் அவர் விடை பெறாமல் வெளியேறினார். விபச்சார பணத்தை மட்டுமே விட்டுச் சென்றார். நாங்கள் மீண்டும் சந்தித்தபோது நான் அவருடைய எஜமானியாகிவிட்டேன். ஆனால் ஹீ யுச்சுவான் பைத்தியக்காரனாக இருந்தான். அவசரமாக ஒரு தந்தையாக விரும்பினான். என்னுடைய ஸ்பான்சர் என்னை அவருடன் பானங்கள் குடிக்க வரச் சொன்னபோது நான் தொலைபேசியின் மறுமுனையில் என் 7 வயது மகனிடம் சீக்கிரம் படுக்கைக்குச் செல்லச் சொல்லிக் கொண்டிருந்தேன். எனக்கு முன்னால் இருந்தவர் என்னை கடந்து சென்று எனக்கு முன்னால் இருந்த பெட்டியில் நடந்த உரையாடலை கேட்டார். கிழவி சிங்கின் சின்ன காதலி வட்டத்தில் தன் அழகுக்கு பெயர் பெற்றவள். அவள் வயது வந்தபோது உன்னை பின்தொடர்ந்ததாக கேள்விப்பட்டேன். அவள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் எனக்கு அவளிடம் சலிப்பு. என்ன? மிஸ்டர் லியம் அவளுடன் விளையாட விரும்புகிறாரா? செங் ஷிங்கின் குரல் ஒரு கேலி கூத்தாக ஒலித்தது. பெருமை பேசும் ஒரு குறிப்பைக் கொண்டது. அவள் நான் வேடிக்கைக்காக வளர்க்கும் ஒரு மோசமான நரி. மிஸ்டர் லீ அவளை பிடித்திருந்தால் அவளை உடனடியாக உங்களுடன் வர அனுமதிப்பேன். செங் ஷிங்கின் எஜமானியாக பல வருடங்களாக இருந்ததால் அவர் நடிக்க விரும்புகிறார் என்பது எனக்குத் தெரியும். குறிப்பாக அவர் என்னை பற்றி பேசும்போது அவர் மிகவும் பெருமையாக உணர்ந்தார். அதனால் நான் எந்த தயக்கமும் இல்லாமல் கதவைத் தள்ளித் திறந்தேன். அதன் காரணமாக அந்த பழக்கமான குரலை இன்னும் தெளிவாக கேட்க முடிந்தது. மன்னிக்கவும் சகோதரர்களே, என் காதலி குடிப்பதில்லை. அவள் சார்பாக நான் உங்களுக்காக ஒரு பானம் திருப்பித் தருகிறேன். அடுத்த நொடி பெட்டியில் இருந்த அனைவரும் என் அசைவைக் கேட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த மனிதன் தன் கண்களைப் பார்த்தபோது முடிக்கப்படாத மது உடனடியாக தரையில் விழுந்தது. கண்ணாடியை பிடித்திருந்த கை கூட காற்றில் நின்றது. ஹீ யுச்சுவானும் நானும் இந்த வழியில் மீண்டும் சந்திப்போம் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. 8 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் அதில் மிகவும் வசதியாகிவிட்டார். மேலும் அவரது ஒவ்வொரு அசைவும் ஒரு உன்னதமான மனநிலையை வெளிப்படுத்துகிறது. அவளுக்கு அருகில் ஒரு கவர்ச்சியான அழகு அமர்ந்திருக்கிறது. நான் சிரித்துக்கொண்டே இருக்க கடுமையாக முயற்சித்தேன். எனக்கு மனப்பாடமாகத் தெரிந்த தொடக்க வார்த்தைகளை இயந்திரத்தனமாகச் சொன்னேன். சகோதரர் செங், நான் உங்களை மிகவும் இழக்கிறேன். வார்த்தைகள் விழுந்ததும் அனைவரின் கண்களும் ஆச்சரியத்துடனும் அனுதாபத்துடனும் என் மீது விழுந்தன. ஆனால் அதில் அதிகமானது அவமதிப்பு. செங் ஷெங் தனது கைகளை நீட்டி என்னை தனது தொடைகளில் வைத்துக் கொண்டார். அவரது கிரீஸ் நிறைந்த கைகள் என் பாவாடைக்குள் நீட்டுவதை நிறுத்த முடியவில்லை. என்னை பார்த்த யூச்சுவானின் கண்கள் அதிர்ச்சியிலிருந்து மறைக்க முடியாத வெறுப்பாக மாறியது. என் எஜமானியின் அடையாளத்தை அவர் பார்த்துவிட்டார் என்று நினைக்கிறேன். மேஜையில் இருந்த ஆண்கள் குழு ஒன்று என் வயிற்றில் ஒரு கிளாஸ் விலையுயர்ந்த வெளிநாட்டு மதுபானத்தை ஊற்றியபோது ஹீ யுச்சுவானுக்கும் அவருக்கு அடுத்த பெண்ணுக்கும் இடையிலான உறவையும் நான் கேள்விப்பட்டேன். அந்த பெண்ணின் பெயர் ஜியாங் ரூபாய். அவள் ஹீ யுச்சுவானின் வருங்கால மனைவி. அவருடன் நன்கு பொருந்தக்கூடியவள். ஒரு சுத்தமான குடும்பத்திலிருந்து வந்தவள். அவர்கள் ஒருவரையொருவர் காதலிக்கிறார்கள். திடீரென்று என் அம்மா முன்பு சொன்னது நினைவுக்கு வந்தது. முன்கூட்டிய காதல் தீங்கு விளைவிக்கும் என்று. உண்மையில் உதாரணமாக இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் காதலிக்கும் என் காதலன் மிகுந்த உற்சாகத்துடன் அந்த அழகியை தனது கைகளில் அணைத்துக் கொள்கிறான். இதோ நான் திருமணமாகாத ஒரு தாயாக என் தந்தையைப் போன்ற வயதான ஒருவருக்கு எஜமானியாக சேவை செய்கிறேன். வயதான செங், உன் சொந்த இன்பத்தைப் பற்றி மட்டும் யோசிக்காதே. இந்த சின்னக் காதலன் எப்படி விளையாடுகிறான் என்று பார்ப்போம். திரு லீ இதைச் சொன்னபோது அவர் என்னை இரக்கமின்றி பார்த்தார். அவரது கண்கள் என் மார்பில் அலைந்து திரிந்தன. செங் ஷெங் ஒரு புத்திசாலி மனிதர். திரு லீ என்னை பார்த்த விதத்தில் ஏதோ தீவிரமான விஷயம் இருப்பதை அவர் ஒரு பார்வையிலேயே உணர்ந்துவிட்டார்.
எதிர்காலத்தில் நீங்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நண்பருக்காக ஒரு பொம்மையை தியாகம் செய்வது மதிப்புக்குரியது. அதனால் அவர் என் மீது எவ்வளவுதான் உடைமை பற்று கொண்டவராக இருந்தாலும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் என்னை மிஸ்டர் லீயின் அருகில் உட்கார அனுமதிப்பார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். இனிமையான குரலில் திரு லீக்கு மதுவை ஊற்றினேன். அந்த புகழ்ச்சியை பார்த்து திரு லீ மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாகத் தோன்றியது. அவர் சிவப்பு மற்றும் பச்சை நிற ரூபாய் நோட்டுகளின் அடுக்கை எடுத்து என் முகத்தில் எறிந்தார். ஓ, ரொம்ப சூடாயிருக்கு, நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். என்னடா என் சின்ன அழகி, நான் எடுக்கிற ஒவ்வொரு 10 போட்டோவுக்கும் ஒரு துணியை கழட்டுரே, அது எப்படி இருக்கு? அங்கிருந்த அனைவரும் கைதட்டினர். ஹீ யுச்சுவான் மட்டும் தனது மது கிளாஸை மிகவும் கனமான ஒலியுடன் கீழே வைத்தார். அந்த குரலைத் தொடர்ந்து நான் ஆழ்மனதில் ஹீ யுச்சுவானை நோக்கி பார்த்தேன். என் உடலில் திரு லீயின் அனைத்து அசைவுகளையும் ஹீ யுச்சுவான் பார்த்தார். இந்த நேரத்தில் அவரது வாயின் ஓரத்தில் கிண்டலின் சாயல் இருந்தது. அதனால் நான் பணிவுடன் என் முகத்துடன் பணக்குவியலை எடுத்துக்கொண்டு என் கோட்டை கழற்றினேன். இரண்டாவது முறை திரு லீ என் சட்டையை கழற்றச் சொன்னார். நான் விரைவாக என் சட்டை பொத்தான்களை கழற்றினேன். அது கீழே சரிந்து வெள்ளை சதையின் ஒரு பெரிய பகுதியை வெளிப்படுத்தியது. ஆழமான வளைவுகள் கிட்டத்தட்ட தெரியும். எதுவும் அவற்றைத் தடுக்கவில்லை. யாரோ ஒருவர் விழுங்கி புகைப்படம் எடுக்க ஃபிளாஷ் உயர்த்தும் சத்தம் கேட்டது. மூன்றாவது முறை, நீங்கள் உள்ளாடை அல்லது குட்டை பாவாடை இரண்டில் ஒன்றைத் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இந்த முறை திரு லீ பணத்தை சிதறடித்துக் கொண்டிருந்தபோது அவரது கை சாய்ந்து 10 ரூபாய் நோட்டுகள் தரையில் விழுந்தன. நான் அலட்சியமாக குந்தியிருந்து பணத்தை ஒவ்வொன்றாக எடுத்தேன். ஹீ யுச்சுவான் தனது காலை உயர்த்தி கடைசி $100 நோட்டை தனது தோல் ஷூவால் மிதித்து என்னை உற்றுப் பார்க்கும் வரை. காதலியாக இருக்க விரும்பும் ஒரு பெண் மிகவும் மலிவானவள். என் தலைக்கு மேலே இருந்த ஏளனத்தை நான் பொருட்படுத்தாமல் மேலே பார்த்து சிரித்தேன். முதலாளி, தயவு செய்து உங்கள் காலை தூக்குங்கள் ஜூட். அவர் யுச்சுவான் சில வினாடிகள் இடைநிறுத்தினார். இறுதியாக ஜியாங் ரூபாய் அவரது விலையுயர்ந்த பாதத்தை திரும்பப் பெற அனுமதித்தார். நான் எல்லா பணத்தையும் எடுத்த பிறகு பாவாடையே தேர்வு செய்ய தயாராக இருந்தேன். ஆனால் அடுத்த நொடி கூச்சலிட்டதற்கு மத்தியில் ஒரு அடக்கும் குரல் ஒலித்தது. ஒரு ஜியாங் ரூபாய் திடீரென்று எழுந்து நின்று தன்னுடன் குளியலறைக்கு வரச் சொன்னார். ஜியாங் ரூபாய் வேண்டுமென்றே எனக்கு உதவ முயற்சிக்கிறார் என்பது எனக்குத் தெரியும். அவள் ஹீ யுச்சுவானால் இங்கு கொண்டு வரப்பட்டாள். அதனால் யாரும் அவளைத் தடுக்கத் துணியவில்லை. பெட்டியை விட்டு வெளியே நடப்பதற்கு சற்று முன்பு ஜியாங் ரூபாய் தனது கோட்டை கழற்றி என்னிடம் கொடுத்தார். குளியலறையில் ஜியாங் ரூபாய் கழிப்பறைக்குச் செல்லவில்லை. ஆனால் ஹீ யுச்சுவான் மீண்டும் மீண்டும் சிவப்பு நிறத்தில் மிதித்த என் கையின் பின்புறத்தை துடைத்தார். நீ ஒரு கல்லூரி பட்டதாரியாக இருக்க வேண்டும். ஏன் அந்த மக்கள் குழுவிற்கு எஜமானியாக இருந்து இவ்வளவு மோசமான பணம் சம்பாதிக்க விரும்புகிறாய்? நான் ஹீ யுச்சுவானின் வருங்கால மனைவியை தீவிரமாக பார்த்தேன். அவள் நன்கு வடிவமைக்கப்பட்ட டியோன் உடையில் நேர்த்தியாகத் தெரிந்தாள். ஷான் லியனின் ஒவ்வொரு அசைவும் சைகையும் ஒரு உயர்ந்தவரின் உள்ளார்ந்த ஒளியை வெளிப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான மக்கள் எனக்கு ஏன் கைகளும் கால்களும் உள்ளன என்பதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இவ்வளவு மோசமான பணத்தை சம்பாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் அதை அவளுக்கு எப்படி விளக்குவது? ஏனென்றால் எனக்கு பணம் ரொம்பவே தேவை. ஏனென்றால் என் 7 வயது மகன் இன்னும் உணவுக்காக காத்திருக்கிறான். ஏனென்றால் என் அம்மா இன்னும் மருத்துவமனை படுக்கையில் படுத்துக்கொண்டு அதிக மருத்துவ கட்டணங்களை நான் செலுத்துவதற்காக காத்திருக்கிறார். இவை அனைத்தும் அவளுடைய வருங்கால கணவரால் தான் நடந்தது. நாங்கள் பெட்டிக்கு திரும்பிய போது கற்பனை செய்யப்பட்ட ஆடைகளை அவிழ்ப்பது தொடரவில்லை. ஏனென்றால் செங் ஷெங்கின் மனைவி இங்கே இருக்கிறார். ராணியின் திடீர் வருகை பெட்டியில் இருந்த தெளிவற்ற சூழ்நிலையை உடனடியாக உடைத்தது. மேலும் அங்கிருந்த அனைவரும் எனது துரதிர்ஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சியடைவது போல் தோன்றியது. லின் சூ அந்த இடத்திலேயே கோபமடைந்து என்னிடம் ஓடி வந்து என்னை ஒரு தேவடியாள் என்று கூறி பின்னர் என் முகத்தை கிழித்து எறிவார் என்று நினைத்தேன். ஆனால் அவள் அப்படிச் செய்யவில்லை. என்னை பார்க்கக்கூட இல்லை. நான் பெட்டியில் ஒரு முக்கியமற்ற அலங்கார பாத்திரம் என்பது போல
அவர்கள் என் இருப்பை முற்றிலுமாக புறக்கணித்தனர். லின் சூ தனது கணவருக்கு அங்கிருந்த ஆண்களுடன் ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தை நடத்த உதவிய போது எப்போதும் அவரது முகத்தில் ஒரு கண்ணியமான புன்னகை இருந்தது. நான் எந்தவிதமான உணர்ச்சி ஏற்ற தாழ்வுகளும் இல்லாமல், சிறிதளவு கூட சங்கடமும் இல்லாமல் அவள் அருகில் அமர்ந்தேன். நான் பொதுவில் காட்ட முடியாத ஒரு காதலி, அதனால் நான் அதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். மது விருந்து முடிந்ததும் செங் ஷென் பில் செலுத்தச் சென்றார். லின் சூவும் நானும் மட்டுமே பெட்டியில் எஞ்சியிருந்தோம். லின் சூ இறுதியாக தனது மாறுவேடத்தை கழற்றி என் மீது ஏறி என்னை அறைந்தாள். குட்டிப்பெண் நரி, ஆணின் இடுப்புக்குக் கீழே புன்னகையை விற்பதில் மட்டுமே நீ கெட்டிக்காரன். தன் உடலை விற்கும் ஒரு வேசி இவ்வளவு முக்கியமான சமூக நிகழ்வுக்கு இவ்வளவு முகஸ்துதி முகத்துடன் வர எவ்வளவு துணிச்சல்? நீ யாராலும் கற்பிக்கப்படாத ஒரு வேசி. லின் சூவின் குரல் மிகவும் கூர்மையாக இருந்தது. அவள் என்னை எல்லா வகையான மோசமான வார்த்தைகளாலும் சபித்தாள். எனக்கு உண்மையிலேயே அப்பா இல்லை, என் அம்மா கூட காய்கறியாகிவிட்டார் என்று நான் அவளிடம் சொல்ல விரும்பினேன். எனவே ஒரு மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என்று இனி யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் என்னை அடிக்கவும் திட்டவும் விட்டுவிட்டு அமைதியாக இருந்தேன். ஒருவேளை என் அமைதியான தோற்றம் லின் சூவை முழுவதுமாக கோபப்படுத்தியிருக்கலாம். அவள் கத்திவிட்டு என் மீது ஒரு பாட்டிலை வீசினாள். சிறிது நேரத்தில் அவரது தலை உடைந்து ரத்தம் கொட்டியது. என் நெற்றியில் இருந்து கருஞ்சிவப்பு ரத்தம் என் கண்களில் வழிந்தது. லின் சூ மீண்டும் தாக்க விரும்பிய போது திடீரென்று ஒரு கை அவளை பிடித்தது. போதும், என்னிடத்தில் பிரச்சனை செய்யாதே, நான் அழுக்காகி விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. அவர் யுச்சுவான் திரும்பி வந்து லின் சூவை முகத்தை வருத்தத்துடன் நிறுத்தினார். லின் சூ கோபமாக வெளியேறிய பிறகு நானும் என் உடைந்த நெற்றியை மூடிக்கொண்டு வெளியே ஓடினேன். ஒரு இரவு முழுவதும் உளவியல் தற்காப்பு போராட்டத்திற்குப் பிறகு நான் இறுதியாக சரிந்து கதவின் வெளியே உள்ள குப்பை தொட்டியின் அருகில் அமர்ந்து என் இதயத்தை அழுது புலம்பினேன். திடீரென்று என் பின்னால் ஒரு விசில் சத்தம் கேட்டபோது நான் எவ்வளவு நேரம் அழுதேன் என்று எனக்குத் தெரியவில்லை. ஒரு மேபை கார் ஜன்னல் வழியாக உருண்டு வந்து யுச்சுவானின் முகத்தைக் காட்டியது. காரில் ஏறுங்கள் ஷூட், நான் தலையே ஆட்டினேன். தேவையில்லை ஷூட், அவன் யுச்சுவான் முகம் சுளித்து காரில் இருந்து இறங்கி என்னை உள்ளே அழைத்துச் சென்றான். என் நெற்றியில் ஏற்பட்ட காயத்தின் வலி என்னை மயக்கமடையச் செய்தது. நான் வாதிட மிகவும் சோம்பேறியாக இருந்ததால் நான் ஒரு இருக்கை கேட்டேன். அவர் யுச்சுவான் வழிசெலுத்தலை இயக்கவில்லை. அதுதான் என் வீட்டின் இடம், அவருக்கு அது தெரியும். 8 வருடங்களுக்கு முன்பு கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு முந்தைய கடைசி 100 நாட்களில் யுச்சுவான் ரகசியமாக இங்கு வந்து எனக்காக பலமுறை பட்டாசு வெடித்தார். இப்போது யோசித்துப் பார்த்தால் அவர் அப்போது நடித்துக் கொண்டிருக்கலாம். அவர் காரில் இருந்து இறங்கப் போகும்போது யுச்சுவான் கண்களை உயர்த்தி என் வீட்டின் இருப்பிடத்தை உற்றுப் பார்த்தார். திடீரென்று அவரது வாயின் ஓரத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. இவ்வளவு வருடங்களுக்குப் பிறகு டீச்சர் சாங் எப்படி இருக்கிறார்? நான் கார் கதவைத் திறப்பதில் சிறிது நேரம் நின்று நீண்ட நேரம் அமைதியாக இருந்தேன். இது இவ்வளவு நேரம் எடுத்ததால் யுச்சுவான் இனியும் காத்திருக்க பொறுமை இழந்தார். அதற்கு பதிலாக அவர் என் கழுத்தை கிள்ளிவிட்டு என்னை தொடர்ந்து கேலி செய்தார். எங்கள் ஆசிரியர் சாங் அகால காதலை மிகவும் வெறுத்தார் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. தனது மகள் கைவிடப்பட்ட பிறகு தன்னை விற்றுவிடுகிறாள் என்பது அவளுக்கு தெரியாதா? ஓ, நான் மறந்துட்டேன். அவ இனி டீச்சர் இல்ல. அவ முகத்தை நக்கிட்டு, நீ உன்னை விற்று சம்பாதித்த பணத்தை செலவு பண்றாளா? அவர் பேசி முடித்ததும் யுச்சுவான் என் கழுத்து எலும்பை பலமாக கடித்தார். வலியின் காரணமாக நான் ஆழ்மனதில் போராடினேன். ஆனால் யுச்சுவான் என்னை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். டீச்சர் சாங் தன் மகள் ஸ்பான்சருடன் பல முறை இதைச் செய்திருக்கிறாள் என்று தெரியுமா? அவள் உடலில் இவ்வளவு முத்தக்குறிகள் இருப்பதால் பற்களின் குறிகள் கூட அவற்றை மறைக்க முடியாது. ஆசிரியர் பாடல் என்ற 3 வார்த்தைகளைச் சொன்னபோது அவர் யுச்சுவான் கிண்டலால் நிறைந்திருந்தார். என் அம்மா 8 வருடங்களாக தன்னால் தான் தாவர நிலையில் இருந்தார் என்பது அவருக்குத் தெரிந்தால் அவர் நிச்சயமாக பெருமையுடன் சத்தமாக சிரிப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
கடித்த இடத்தில் நான் தேய்த்துக் கொண்டிருந்ததை பார்த்த ஹீ யுச்சுவானுக்கு அது கோபமா அல்லது கேலிக்குரிய தொனியா என்று புரியவில்லை. நான் உங்கள் நிதி ஆதரவாளரின் வாடிக்கையாளர். என்னை எதிர்கொள்ளும்போது அந்த மங்கலான புன்னகையை நீங்கள் அணியுமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். ஹூட், அது அர்த்தமுள்ளதாக நினைத்தேன், அதனால் நான் ஒரு புன்னகையை அணிந்து கொண்டேன். மிஸ்டர். அவர், நீங்கள் சொல்வது சரிதான். ஒரு எஜமானி என்ற எனது நிலையை நான் அறிந்திருக்க வேண்டும். எனவே நான் வீட்டிற்குச் சென்று ஸ்பான்சரை சமாதானப்படுத்த அழைக்க வேண்டும். யூட், அவன் யுச்சுவான் திடீரென்று என் கழுத்தை விடுவித்தான். அவன் முகத்தில் வெறுப்புடன், சான் நுவான், நீ வெறும் ஒரு எஜமானி, யாராலும் அவளுடன் படுக்க முடியும். நீ ஏன் என் எஜமானியாக இருக்கக்கூடாது? என்ன இருந்தாலும் நான் அவரை விட இளமையாகவும் வலிமையாகவும் பணக்காரனாகவும் இருக்கிறேன். அல்லது சிறுவயதிலிருந்தே உங்களுக்கு அப்பா இல்லாமல் இருந்ததா? அதனால் உங்கள் அப்பாவின் வயதுடைய ஒருவரை கண்டுபிடிக்க விரும்புகிறீர்களா? அவர் என் வெளிப்பட்ட கழுத்து எலும்பை உற்று பார்த்துவிட்டு புதிய முட்டாள்தனமான செயலைத் தொடங்கினார். நான் வாதிட மிகவும் சோம்பேறியாக இருந்தேன், அதனால் நான் வெற்று முகபாவத்துடன் காரை விட்டு இறங்கினேன். பேருந்திலிருந்து இறங்கிய பிறகு என் பின்னால் இருந்து மீண்டும் அந்த குரல் கேட்டது. நான் நின்றேன். செங்ஷெங் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்? மாதம் 20,000 யூட், அந்த மனிதன் ஏளனமாகச் சொன்னான். 20,000? நீ உண்மையிலேயே மலிவானவன். யூட், எனக்கு பின்னால் மூச்சு கனமாகியது. நான் திரும்பி பார்க்க துணியவில்லை. என் அம்மாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காய்கறியாக மாறியபோது கியூகிவுக்கு 3 மாத குழந்தைதான். அவனை கருக்கலைப்பு செய்ய மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு நேரம் இல்லை. பின்னர் நான் பள்ளியை விட்டு வெளியேறுவது, என் சொத்துக்களை விற்பது, என் அம்மாவை மருத்துவமனையில் சேர்ப்பது போன்றவற்றில் மும்முரமாக ஈடுபட்டேன். நான் கர்ப்பமாக இருப்பதை மறந்துவிடும் அளவுக்கு வேலையாக இருந்தேன். பின்னர் என் வயிறு பெரிதாகத் தொடங்கியது. அந்த நேரத்தில் என்னை காப்பாற்ற எனக்கு அவசரமாக ஒரு ஆன்மீக ஆதரவு தேவைப்பட்டது. அதனால் என் வயிற்றில் கருவின் இதயத் துடிப்பை முதன்முறையாக உணர்ந்தபோது அதை கருக்கலைப்பு செய்யும் எண்ணத்தை நான் முற்றிலுமாக கைவிட்டேன். என் கர்ப்பத்தின் கடைசி கட்டங்களில், என் கனவுகளில் கூட நான் ஹீ யுச்சுவானை வெறுத்தேன். நான் அவனைக் கண்டுபிடித்து ஏன் எனக்கு இப்படிச் செய்தான் என்று கேட்பேன் என்று சத்தியம் செய்தேன். கியூகியு பிறந்த பிறகு நான் அவரை வெறுக்கவில்லை. கடல் தாண்டி இருந்து அவர் என்னை அழைத்தாலும் கூட நான் ஹீ யுச்சுவானை பார்க்க விரும்ப ஆரம்பித்தேன். ஆனால் இல்லை, ஒன்றுமில்லை. எனக்கு 20 வயதாகும்போதுதான் என்னை விட 15 வயது மூத்தவரான செங் ஷெங்கைச் சந்தித்தேன். அவர் என்னிடம் வந்து பணம் தேவையா என்று கேட்டார். நான் ரொம்ப ஒழுக்கமானவன்னு அவர் பயந்தது மாதிரி, அவரும் அவருடைய மனைவியும் வெறும் பெயரளவுக்கு சலுகைகள் உள்ள ஜோடின்னும் அவர் விளக்கினார். உயிருடன் இருப்பது ஒரு ஆடம்பரமாக மாறும்போது ஒழுக்கம் என்று அழைக்கப்படுவது பயனற்றதாகிவிடும். அதனால் நான் மன அமைதியுடன் ஒரு எஜமானி ஆனேன். எதிர்காலத்தில் பழிவாங்கலுக்கு நான் பயப்படவில்லை. ஏனென்றால் நான் ஹீ யுச்சுவானை சந்தித்ததிலிருந்து என் பழிவாங்கல் ஒருபோதும் நிற்கவில்லை. என் அம்மாவை பழிவாங்க முதலில் என்னுடன் இருந்தவர் யுச்சுவான். ஏனென்றால் அவரது முதல் காதல் உயர்நிலைப் பள்ளியின் இறுதியாண்டில் பள்ளி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டது. அவள் பெயர் ஹீ ஜியாஜியா. அவள் என் அம்மாவின் வகுப்பில் படிக்கும் மாணவி. பள்ளியில் அனைவருக்கும் தனது அகால காதலுக்காக தெரிந்த ஒரு மாணவன். எல்லோருக்கும் இது தெரிந்திருப்பதற்கு காரணம், அகால காதல் பற்றிய செய்தி என் அம்மாவால் பரப்பப்பட்டதுதான். அவர் ஜியாஜியா என் அம்மாவின் வகுப்பில் ஒரு காதல் கடிதம் எழுதினார். பிடிபட்ட பிறகு என் அம்மா ஹீ ஜியாஜியாவிடம் காதல் கடிதத்தை எல்லோருக்கும் முன்பாக படிக்கச் சொன்னார். சிறிது நேரம் நிறைய கூச்சல்கள் எழுந்தன. ஹீ ஜியாஜியா தன் தவறை ஒப்புக்கொண்டு மீண்டும் மீண்டும் கெஞ்சினாள். ஆனாலும் என் அம்மா காதல் கடிதத்தை பிடுங்கி முழு வகுப்பினருக்கும் முன்னால் சத்தமாக வாசித்தாள். அவள் எழுதிய நபர் ஹீ யுச்சுவான். என் அம்மா மிகவும் பாரம்பரியமானவர். மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அதனால் அவள் ஹீ ஜியாஜியாவை அலுவலகத்திற்கு அழைத்து மாலை படிப்பு அமர்வு முழுவதும் அவளை திட்டினாள். உன்னை வளர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச உன் பெற்றோருக்கு நீ தகுதியானவளா? நீ உனக்கு தகுதியானவளா?
கல்லூரி நுழைவுத் தேர்வை பத்தி யோசிச்சுட்டு இருக்கறதுக்கு பதிலா ஒரு பையனுக்கு நல்ல மதிப்பெண் வாங்கி கொடுத்துடு. ஜியாஜியா, நீ என்னை கோபப்படுத்திக் கொல்லணும்னு நினைக்கிறேன். பின்னர் ஜியாஜியாவின் கண்ணீர் மல்க கெஞ்சல்களை பொருட்படுத்தாமல் அவள் ஜியாஜியாவின் பெற்றோரை அழைத்தாள். அந்த நாளின் காட்சி எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. குடிபோதையில் இருந்த அந்த நபர் பள்ளிக்கு வந்த பிறகு அலுவலக நாற்காலியை எடுத்து ஜியாஜியா மீது உடைத்தார். அங்கிருந்த ஆசிரியர்கள் அவனைத் தடுக்க தங்களால் இயன்றதைச் செய்தனர். அந்த மனிதன் ஜியாஜியாவைத் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடவில்லை. ஆனால் அவன் தொடர்ந்து சபித்தான், நீ உன் அம்மாவைப் போலவே ஒரு துர்நாற்றம் வீசும் நாய். அடப்பாவி! நீ ஒவ்வொரு நாளும் ஆண்களைப் பற்றி யோசிப்பதற்காகவா உன்னை வளர்த்தேன்? நீ இந்த பள்ளிக்குச் செல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். உனக்கு ஆண்களே அவ்வளவு பிடிக்கும் என்றால் உன் அம்மாவிடம் கற்றுக்கொண்டு சீக்கிரமே உன்னை விற்றுவிடு. அந்த இரவுக்குப் பிறகு ஜியாஜியா பள்ளியில் விவாதப் பொருளானார். பள்ளியில் எல்லா வகையான விரும்பத்தகாத வதந்திகளும் பரவின. ஒரு காலத்தில் கௌரவ பட்டியலில் முதலிடத்தை பிடித்த பெண் கல்வி ஆசிரியர் ஒரே இரவில் விழுந்து தெருவைக் கடக்கும் எலியாக மாறினார். அதைக் கடந்து செல்லும் அனைவரும் குத்துவார்கள். அதன் பிறகு ஜியாஜியா சண்டையிடுவதற்காக எப்போதும் அறிக்கைகளில் விமர்சிக்கப்பட்டார். அதை ஒரு சண்டையாக கருத முடியாது, மாறாக ஒருதலைப்பட்சமான கொடுமைப்படுத்துதலாக கருதலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஜியாஜியா எதிர்த்தார். ஆனால் என் அம்மா அப்படி நினைக்கவில்லை. அவர் ஜியாஜியா வேண்டுமென்றே கலகம் செய்வதாக அவள் உணர்ந்தாள். அவளிடம் மிகவும் ஏமாற்றமடைந்தாள். அவள் மீது பலமுறை புகார் அளிக்கப்பட்டதாலும் அவளுடைய மதிப்பெண்கள் கடுமையாக குறைந்ததாலும் ஜியாஜியாவின் பள்ளி உதவித்தொகை ரத்து செய்யப்பட்டது. உதவித்தொகை ரத்து செய்யப்பட்ட நாளில் ஜியாஜியா என் அம்மாவை பார்க்க அலுவலகத்திற்குச் சென்றார். என் பாரம்பரிய தாய் முன்கூட்டிய காதலை பற்றிய மேலோட்டமான மற்றும் ஒரே மாதிரியான பேச்சுகளை அவளுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அது சரியாக என்னவென்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் அது ஒரு தீவிரமான கருத்து என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சிறிது நேரத்திலேயே ஜியாஜியா பள்ளியின் கூரையிலிருந்து குதித்தார். அந்த நாளுக்குப் பிறகுதான் என் ஒழுங்கான வாழ்க்கையில் யுச்சுவான் என்ற அசாதாரண நபர் தோன்றினார். அந்த நேரத்தில் யுச்சுவான் என்னை மகிழ்விக்க எல்லா வழிகளிலும் முயன்றார். முடிவுகள் வெளியாகும் நாள் வரை யுச்சுவான் எனது கர்ப்ப பரிசோதனை அறிக்கையை என் அம்மாவின் முகத்தில் வீசினார். டீச்சர் சாங், முன்கூட்டிய காதல் அருவருப்பானது என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? இப்போது உங்கள் மகளும் அவளை கர்ப்பமாக்கிய நான் காரணமாக ஒரு அருவருப்பான நபராகிவிட்டாள். யுச்சுவானின் அவமானம் அவளுடைய எல்லா ஆதரவையும் அழிக்க போதுமானதாக இருந்தது. அந்த நேரத்தில் என் அம்மாவின் முகபாவனை எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நள்ளிரவில் எண்ணற்ற முறை என் கனவில் கூட அதை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. அந்த சுருக்கமான முகம் அதிர்ச்சி, சங்கடம், ஏமாற்றம் மற்றும் தன்னைத்தானே பழித்துக் கொள்வதை வெளிப்படுத்தியது. நான் அழுது என் தவறை ஒப்புக்கொள்ள விரும்பினேன். ஆனால் என் அம்மாவின் கண்ணீர் என் முன் வழிந்தது. நுணுவான், இது அம்மாவின் தவறு. நான் உன்னை நன்றாக கற்பிக்கவில்லை. நான் உன்னை குறை சொல்லவில்லை. 8 வருடங்களாக இந்த நினைவு என் சதையில் ஒரு முள்ளைப் போல இருந்து என்னை அங்குலம் அங்குலமாக வேதனைப்படுத்துகிறது. ஆனால் அந்த கனவு என்னை போகவிட விருப்பமில்லாததாகத் தோன்றியது. அவர் யுச்சுவான் காரில் இருந்து வேகமாக இறங்கி என் அருகில் வந்து என் காலரை பிடித்துக் கொண்டு கேட்டார், சாங் நுவான், உன்னால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடிகிறது? அதுதான் வாழ்க்கை. இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் உன் அம்மா இன்னும் தன்னை ஒரு நல்ல ஆசிரியர் என்று நினைக்கிறாரா? நள்ளிரவில் அவள் விழித்தெழுந்தபோது ஜியாஜியாவைக் கொன்ற கத்தி அவளுடைய கைகளாலேயே அவளிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பது அவளுக்கு இன்னும் நினைவிருக்கிறதா? என் அம்மா நிம்மதியாக இருக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு இப்போது தெரியாது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவள் தன் புரிதலை முழுவதுமாக இழப்பதற்கு முன்பு வருத்தப்பட்டாளா என்பது யாருக்கும் தெரியாது. மன்னிக்கவும், அதனால் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது எங்கள் தவறையூ. காதல் கடிதத்தை கண்டுபிடித்த என் அம்மா சொன்னது தப்பு. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்காத மனிதன் தவறு. ஜியாஜியாவை கொடுமைப்படுத்திய கொடுமைக்காரர்கள் தவறு செய்தார்கள். வதந்திகளையும் பரப்புபவர்கள்தான் தவறு. என் அம்மாவின் மகளாக நானும் குற்றமற்றவள் அல்ல.
ஆனால் நாம் அனைவரும் தண்டிக்கப்பட்டுள்ளோம். அவர் யுச்சுவானின் முகம் இன்னும் கொடூரமாக இருந்தது. அவர் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி என் மணிக்கட்டை பிடித்து கிட்டத்தட்ட அதை கிழித்து எறிந்தார். மன்னிக்கவும். உங்களுக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருந்தால் நீங்களும் இறந்துவிடுங்கள். சான் லுவான், நீங்கள் ஏன் கூரையிலிருந்து விழுந்து இறக்கவில்லை? ஹீ யுச்சுவான் கத்திய பிறகு அவர் முழுவதும் நடுங்கி மீண்டும் மெதுவாக என்னிடம் கேட்டார், சொல்லுங்கள், நீ ஏன் இறக்கக்கூடாது? இப்போதே போய் இறக்கு. மரணத்திற்குச் செல்வதா? நான் முயற்சிக்கவில்லை என்பதல்ல, அந்த நேரத்தில் அதிக மருத்துவச் செலவுகளாலும் வாழ்க்கையின் அழுத்தத்தாலும் நான் மிகவும் சிரமப்பட்டேன். கியூகியுவின் 2வது பிறந்த நாளில் நான் என் அம்மாவுக்கும் கியூகியுவுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்துவிட்டு தீக்குளிக்கத் தயாரானேன். அது நடந்த உடனேயே கியூகியு பெருகிவரும் புகையில் விழித்தெழுந்தார். அவன் தடுமாறி என் பக்கத்தில் வந்து உதவியற்றவனாகவும் விகாரமானவனாகவும் என் மார்பை மிகவும் அழுத்தினான். தாயின் இதயத்தை உடைக்கும் அழுகை அக்கம் பக்கத்தினரை மீட்புக்கு வரவழைத்தது. அதன் பிறகு நான் ஒருபோதும் தற்கொலைக்கு முயன்றதில்லை. நான் அதைப் பற்றி என் மனதில் ஆயிரக்கணக்கான முறை யோசித்தாலும் இறுதியில் திடீரென்று விழித்துக் கொள்வேன். நான் இன்னும் சாக முடியாது. என் பந்தும் அம்மாவும் என்னை விட நீண்ட காலம் வாழ முடியும் என்று நம்புகிறேன். குறிப்பாக என் அம்மா. நான் அவளை ஒரு முறை கொன்றுவிட்டேன், 2வது முறை அவளை கொல்ல முடியாது. அதனால் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை, வெட்கமில்லாத வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். திடீரென்று ஒரு மணியோசை அந்த பயங்கரமான சூழலை குழப்பியது. அவன் யுச்சுவான் தன் போனை பார்த்து என்னை விட்டுவிட்டு திரும்பி காரில் ஏறிச் சென்றான். ஜியாங் ரூவின் பெயரை பார்த்தவுடன் எனக்கு சத்தமாக சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஹே யுச்சுவான், நீ இத்தனை வருஷமா மனஸ்தாபப்பட்டு இத்தனை வருஷமா என்னை பழிவாங்கிட்டு இருக்க. ஆனா நீ ஹீ ஜியாஜியாவை மறந்துட்டே இல்லையா? மீண்டும் சந்தித்ததிலிருந்து ஹீ யுச்சுவான் என் வீட்டின் கீழ் தளத்தில் அடிக்கடி தோன்றத் தொடங்கினார். மேலும் மேபேக் பெரும்பாலான நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. செங் ஷெங் ஏதோ தவறு செய்வதை விரைவாக உணர்ந்தார். ஆனால் எங்களுக்கிடையேயான சிக்கலை பற்றி அவருக்கு தெரியாது. மேலும் ஹீ யுச்சுவான் என் மீது காதல் கொண்டிருப்பதாக நினைத்தார். அதனால் நான் மிகவும் கவர்ச்சிகரமான உடை அணிந்தபோது செங் ஷெங் என்னை தள்ளிவிட முன்முயற்சி எடுத்தார். சான் லுவான், உனக்கு இன்னும் 20 வயது ஆகவில்லை, அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என் கன்னத்தை கிள்ளிவிட்டு தொடர்ந்தான். உனக்கு என் மீது எந்த மதிப்பும் இல்லை என்றால் அது நம்மிடையே முடிந்துவிட்டது யூட். நான் உதவியற்றவனாக தலையை உயர்த்தி என்னை இளமையாகக் காட்ட முயற்சித்தேன். சான் லுவான், நான் ஹீ யுச்சுவானுடன் ஒரு ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க விரும்புகிறேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். ஆனால் நீங்கள் அவரை சம்மதிக்க வைக்க முடியும் என்று எனக்கு தெரியும் யூட். செங் ஷெங் எனக்கு ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து ஹீ யுச்சுவான் அதில் கையெழுத்திட்டால் எனக்கு ஒரே தொகையாக 500,000 கிடைக்கும் என்று கூறினார். என் அம்மாவும் கியூகியும் நீண்ட நேரம் செலவிட 5 லட்சம் போதும். எனவே நான் ஒப்பந்தத்துடன் ஹீ யுச்சுவானை கண்டுபிடித்தேன். மேலும் செங் ஷெங்கிற்கும் எனக்கும் இடையிலான ஒப்பந்தம் பற்றிய உண்மையை கூட அவரிடம் சொன்னேன். சான் லுவான், என்ன ஆச்சு? ஒரு சுகர் டாடி கூட உன்னோட படுக்கப் போறா? என்னங்க, நான் உனக்கு $500,000 மட்டும் கொடுத்துட்டு உன்னோட கொஞ்சம் ஜாலியா இருக்க அனுமதி தரேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நீதான் என் முதல் காதல். 8 வருடங்கள் ஆகின்றன. அவரை காதலித்ததற்காக நான் எண்ணற்ற முறை என்னை வெறுத்திருக்கிறேன். இன்று வரை இந்த வெறுப்பு உச்சத்தில் உள்ளது. அவன் யுச்சுவான், நீ பாஸ்டர்ட். நான் சட்டென்று எழுந்து நின்று என் கையிலிருந்த ஒப்பந்தத்தை என் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவர் மீது வீசினேன். ஒப்பந்தம் விரைவாக தரையில் விழுந்தது. என் கோபத்தைப் போலவே பாதிப்பில்லாதது. சான் லுவான், நாம 2 பேரும் சேர்ந்து படுப்பது இது முதல் தடவை இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து படுக்கிறது இதுலதான். நீங்க 2 பேரும் சேர்ந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு படுக்கையறை இருக்கு. நீங்க வேண்டாம்னா? அவன் யுச்சுவான் எழுந்து நின்று என் இடுப்பில் கைகளை வைத்தான். அப்போ உங்க கான்ட்ராக்டை எடுத்துட்டு வெளியே போ. நான் என் உள்ளங்கையில் நகங்களை குத்தி மெதுவாகச் சொன்னேன். ஹே யுச்சுவான்,
ஆயிரக்கணக்கான மக்களால் நான் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலும் இது ஒருபோதும் உங்கள் முறை அல்ல. நான் செங் ஷெங்குடன் ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டேன், அதனால் நான் என் வேலையை இழந்தேன். நான் ஹீ யுச்சுவானை நிராகரித்ததை அறிந்த செங் ஷெங் மிகவும் ஆச்சரியப்பட்டார். எனவே என்னை வெளியேற்றிய பிறகு அவர் ஹீ யுச்சுவானை புகழ்ந்து அவருக்கு அறிவுரை கூறினார். அந்த பெண்ணுடன் விளையாடுவது எளிதல்லவா? அந்த பெண் வீட்டில் கோமா நிலையில் இருக்கும் ஒரு தாய் மட்டுமல்ல, 7 வயது மகனும் இருக்கிறார். அவளுடைய மனநிலையும் சரியில்லை. அவள் மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வெளிப்படையாகச் சொன்னால், மூச்சு விடக்கூட சிரமப்படும் சாங் நுவான் போன்ற ஒருவரால் பணம் சம்பாதிக்க முடியாது. எனவே அவள் உங்களிடம் கெஞ்ச வருவதற்கு அதிக நேரம் ஆகாதுயூட். அவர் யுச்சுவான் நீண்ட நேரம் திகைத்துப் போனார். இறுதியாக நடுங்கும் குரலில் கேட்டார், நீங்கள் யாரைப் பற்றி பேசுகிறீர்கள்? பாடல் நுவான். பாடல் நுவான்? செங் ஷெங் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாங் நுவானைப் பற்றியது போல் தோன்றியது. ஆனால் அவர் சொன்ன தகவலை சாங் நுவானுடன் பொருத்த ஹி யுச்சுவானால் ஒரு வழியைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாவர நிலை, மனச்சோர்வு, திருமணமாகாத தாய்? அது எப்படி சாத்தியம்? ஹி யுச்சுவான் என்ன கண்டுபிடித்தார் என்று எனக்குத் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அவர் மீண்டும் என் முன் தோன்றியபோது அவரது கண்கள் இரத்தக்கரை படிந்திருந்தன. அவர் மிகவும் தளர்வாகத் தெரிந்தார். அவர் சொன்னார், சாங் நுவான், மன்னிக்கவும், எனக்குத் தெரியாது. அவர் எதற்காக மன்னிப்பு கேட்கிறார் என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் நான் அதைத் தொடர விரும்பவில்லை. ஏனென்றால் அது எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அதைப் பற்றி கவலைப்பட எனக்கு சக்தியில்லை. செங் ஷெங் எனக்கு நிதி உதவியாக இல்லாமல் என் அம்மாவின் மருத்துவச் செலவுகளை என்னால் இனி தாங்க முடியாது. என்னுடைய தற்போதைய சூழ்நிலையைப் பொறுத்தவரை அவர் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே கண்டுபிடித்திருக்க முடியும். ஏனென்றால் பள்ளியில் அவனுடன் அரிதாகவே பேசிய வகுப்புத் தோழர்கள் அதைப் பற்றி அறிந்திருந்தார்கள். மேலும் அவர்கள் உடலுறவில் ஈடுபட்டபோது மட்டுமே சந்தித்த ஸ்பான்சருக்கும் இது பற்றித் தெரியும். எனவே அதை விசாரிப்பது அவனுக்கு கடினமாக இருக்கவில்லை. நான் அவரை புறக்கணித்து என் துணிகளை இறுக்கமாகச் சுற்றிக் கொண்டு கீழே சென்றேன். இந்த மாதம் என் அம்மா மருத்துவக் கட்டணங்களைச் செலுத்த வேண்டும். அதனால் நான் செங் ஷெங்கை தேடிச் செல்ல வேண்டும். நான் அவரை மட்டுமே நாட முடியும். அதனால் நான் செங் ஷெங்கின் முன் மண்டியிட்டு கெஞ்சினேன். நான் அவனிடம் கொஞ்சம் பணம் கடனாகக் கேட்டேன். எதிர்காலத்தில் ஒரு அடிமையைப் போல வேலை செய்து அதை அவனுக்கு திருப்பிக் கொடுப்பேன். செங் ஷெங் என் பின்னால் நின்ற ஹி யுச்சுவானை நிமிர்ந்து பார்த்தார். பின்னர் எழுந்து நின்று என்னை இழிவாக நிராகரித்தார். சாங் நுவான், நான் ஒரு நிதி ஆதரவாளர், உங்கள் காதலன் அல்ல. நீங்கள் மண்டியிடுவதால் உங்கள் கால்கள் உடைந்தாலும் என்னிடம் பணம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல முடியும். உங்கள் பின்னால் இருப்பவருக்கு மண்டியிடுவது எப்படி? நான் எதுவும் சொல்வதற்குள் ஹி யுச்சுவான் முன்னோக்கி வந்து என்னை தரையில் இருந்து மேலே இழுத்தார். உனக்கு தேவையான அளவுக்கு நான் தருகிறேன், நீயும். அவர் யுச்சுவான் தலையை தாழ்த்தி, குரல் நடுங்கியது. ஆனால் இதைச் செய்ய வேண்டாம் என்று நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன் கூட். நான் கை நீட்டி அவனைத் தள்ளிவிட்டேன். ஹே யுச்சுவான், உன் பணத்தால் தான் தன் உயிர் நிலைத்திருக்கிறது என்று என் அம்மாவுக்குத் தெரிந்தால் அவள் இறந்து விடுவது நல்லது. கண்ணீர் விழாமல் இருக்க என்னால் முடிந்த அனைத்தையும் முயற்சித்து ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். அந்த நாளுக்குப் பிறகு நான் செங் ஷெங்கை பலமுறை விட்டுக் கொடுக்காமல் தேடினேன். ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு இளைய கேணரி இருந்ததால் எனக்கு நேரமில்லை. மாறாக ஹி யுச்சுவான் எனக்கு பணம் கொடுக்க வேறு வழிகளைப் பற்றி யோசித்திருந்தார். ஆனால் நான் அவற்றையெல்லாம் நிராகரித்துவிட்டேன். 8 வருடங்களுக்கு முன்பு நான் ஹி யுச்சுவானை மிகவும் வெறுத்தேன். அந்த வெறுப்பு என் இதயத்தை துடைத்தது. ஆனால் காலம் மிக விரைவாக கடந்துவிட்டது. நான் இந்த நபரை மறக்க ஆரம்பித்தேன், அவர் கொண்டு வந்த அனைத்து நினைவுகளையும் சேர்த்து. அதனால் 8 வருடங்களுக்குப் பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்தாலும் நான் அதிகமாக உணரவில்லை. இந்த நாட்களில் மிகப்பெரிய உணர்ச்சி ஏற்ற இறக்கம் என்னவென்றால், ஹி யுச்சுவான் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ என் முதல் காதல் என்று சொல்வதைக் கேட்டபோதுதான். எனக்கு உடம்பு சரியில்லை. கடந்த காலத்தில் ஹி யுச்சுவான் செய்த அனைத்தும் ஹி ஜியாஜியாவை பழிவாங்குவதற்காக இருந்தால். இந்த நேரத்தில் அவர் உண்மையிலேயே
அப்பாவியாகவும் முற்றிலும் அழுகியவராகவும் இருந்தார். நான் வேண்டுமென்றே ஹீ யுச்சுவானை தவிர்க்க ஆரம்பித்தேன். அன்று வரை கியூகிவுக்கு வீட்டில் திடீரென அதிக காய்ச்சல் ஏற்பட்டது. நான் என் உள்ளுக்குள் இருந்த பீதியை அடக்கிக் கொண்டு விரைவாக பந்தை எடுத்துக்கொண்டு கீழே விரைந்தேன். அடுத்த நொடி என் வீட்டின் கீழே ஹீ யுச்சுவான் நிற்பதைப் பார்த்தேன். நான் பந்தை என் கைகளில் ஏந்தி வேகமாக வெளியே வருவதைக் கண்டதும் அவர் ஒரு கணம் திகைத்துப் போனார். ஏனென்றால் கியூகி அவரைப் போலவே இருக்கிறார். நாங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது ஹீ யுச்சுவானின் முகத்தில் முதல் முறையாக வருத்தத்தைக் கண்டேன். அதன் பிறகு அவர் என்னைச் சுற்றி மிகவும் நேர்மையற்ற முறையில் தோன்றத் தொடங்கினார். அவர் கியூகிவுக்கு எண்ணற்ற துணிகள் மற்றும் எழுதுபொருட்களை வாங்கினார். மேலும் ஒவ்வொரு நாளும் கியூகிவை பள்ளியிலிருந்து சரியான நேரத்தில் அழைத்துச் சென்று இறக்கிவிட்டார். இது என் அம்மாவை கவனித்துக் கொள்ள மருத்துவமனைக்குச் செல்ல எனக்கு அதிக நேரத்தையும் கொடுத்தது. ஒருவேளை இரத்த உறவு காரணமாக திடீரென்று தோன்றும் இந்த மாமாவை கியூகி விரும்புகிறார். உண்மையில் நான் அதைப் பற்றி கவனமாக யோசித்தபோது ஹீ யுச்சுவான் கியூகிவை புகழ்ந்ததை நான் எதிர்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கியூகிவுக்குச் செய்த அனைத்தும் நியாயமானது. என்னைப் பொறுத்தவரை நான் குமட்டலைத் தாங்கிக் கொண்டு அவருடைய குற்ற உணர்வைத் தொடர்ந்து தூண்டிவிட்டு அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கியூகிவின் எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டும். எனவே ஹீ யுச்சுவானும் நானும் அரை மாதத்தை அமைதியாக ஒன்றாகக் கழித்தோம். அந்த நாள் வரை ஹீ யுச்சுவான் திடீரென்று என்னை ஒரு மதிப்புமிக்க வில்லாவிற்கு அழைத்துச் சென்றார். இங்கே சிறந்த பள்ளிகளும் மருத்துவமனைகளும் உள்ளன. அதனால் என்ன? அவர் யுச்சுவானின் குரலில் ஒருவித பதட்டம் நிறைந்திருந்தது. எனவே நீங்கள் விரும்பும் வரை நான் உடனடியாக சொத்தை உங்கள் பெயருக்கு மாற்றுவேன். நான் அவரை அமைதியாக பார்த்தேன். அவர் யுச்சுவான், திருமணம் செய்து கொள்ளப் போகும் நீ இந்த அற்புதமான வீட்டில் ஒரு எஜமானியை வைத்திருக்க திட்டமிடுகிறாயா? அவர் யுச்சுவான் அவசரமாக தலையே அசைத்து விளக்கினார். நான் ஏற்கனவே ஜியாங் ரூவுடனான நிச்சயதார்த்தத்தை முறித்துக் கொண்டேன். இப்போது நான் ஒரு சுதந்திர மனிதன். மேலும் கியூகி என் மகன், இதைத்தான் நான் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வில்லாவினால் நான் உண்மையில் ஆசைப்பட்டேன். ஆனாலும் நான் அமைதியாக அவரை நிராகரித்தேன். ஏனென்றால் அவரைப் பற்றிய எனது புரிதலின் அடிப்படையில் நாம் அவரை எவ்வளவு அதிகமாக தள்ளிவிடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவரது குற்ற உணர்வு உச்சத்தை எட்டும். உண்மையில் எனது கடுமையான நிராகரிப்பின் முகத்தில் அவர் யுச்சுவான் என் முன் நேரடியாக மண்டியிட்டார். அமைதியான காற்றில் முழங்கால்கள் தரையில் மோதும் சத்தம் குறிப்பாக தெளிவாக கேட்டது. அவன் தலையை உயர்த்தினான். அவன் முகம் கண்ணீரால் நிறைந்திருந்தது. அவன் குரல் சிக்கிக்கொண்ட விலங்கே போல அழுது கொண்டே இருந்தது. பாடல் நுவான், மன்னிக்கவும் மன்னிக்கவும் யூத். நான் உனக்கும் என் மகனுக்கும் நான் சரி செய்ய விரும்புகிறேன். டீச்சர் சாங்கை பொறுத்தவரை அவளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க வெளிநாட்டில் உள்ள சிறந்த மருத்துவமனையை நான் அழைக்க முடியும். நான் சிரித்துக்கொண்டே அவன் கன்னத்தை உயர்த்தினேன். ஹீ ஜியாஜியா, நீ அவளை பழிவாங்கப் போகிறாயா? அவர் என் கால்களில் மண்டியிட்டு என் கால்களை பிடித்துக்கொண்டு, ஹே ஜியாஜியா, அவளுடைய வாழ்க்கை அனுபவத்திற்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்று கூறினார். சாங் நுவான், அப்போது உன் மீது எனக்கு இருந்த காதல் போலியானது அல்ல. நான் என் இதயத்தில் ஏளனம் செய்தேன். இன்று வரை நான் ஹீ யுச்சுவானை முழுமையாக பார்க்கவில்லை. அவர் யாரையும் பழிவாங்க விரும்பவில்லை. உலகில் அன்பை பரப்பவும் விரும்பவில்லை. அவன் ஒரு தேவடியா? அவன் மிகவும் இழிவானவன். துன்பப்படுபவனையே அவன் நேசிக்கிறான். அப்போது ஜியாஜியாவின் வாழ்க்கை துயரமானது. அதனால் அவர் அவளுக்காக பரிதாபப்பட்டார். இப்போது நான் ஒரு துயரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் அதை எனக்குச் செய்யத் தொடங்கிவிட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இளம் மாஸ்டர் தனது சொந்த விசித்திர கதை உலகில் மூழ்கிவிட்டார். மேலும் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. அப்போது நான் காதலில் விழுந்துவிட்டேன் என்பதை உணர்ந்ததால் வெளிநாடு ஓடிவிட்டேன். நீ இல்லாத இத்தனை வருடங்களில் எனக்கு நன்றாக வாழ ஒரு நாள் கூட இல்லை. நான் உன்னை ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணினேன். ஒரு காலத்தில் என் இதயத்தை துடிக்க வைத்த இந்த மனிதனை பார்த்து
இப்போது என் முன் மண்டியிட்டு வருத்தத்திலும் வலியிலும் தன்னைத்தானே அறைந்து கொண்டாலும் என் இதயத்தில் சிறிதும் மகிழ்ச்சியை உணரவில்லை. அவன் மீது பழிவாங்கல், வெறுப்பு, இனி எனக்கு அது தேவையில்லை. இப்போது என் அம்மா குணமடைவார் என்று நம்புகிறேன். நான் ஹீ யுச்சுவானை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று நம்புகிறேன். என் குரல் இன்னும் குளிர்ந்தது. இதை இப்போது சொல்ல மிகவும் தாமதமாகிவிட்டது அதன் பிறகு நான் திரும்பிச் சென்றேன். அவன் என் பின்னால் இருந்து கரகரப்பாகவும் நெஞ்சை உடைக்கும் விதமாகவும் கத்தினான், பாடல் நுவான். நான் இறந்து கொண்டிருக்கிறேன். ஹீ யுச்சுவான் கியூகியுடன் டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அவருக்கு இதய செயலிழப்பு இருப்பதைக் கண்டுபிடித்தார். மேலும் மீள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. அவர் இறக்கப் போகிறார் என்று அறிந்தபோது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைந்தேன். எனவே எனது திட்டத்தை மாற்ற முடிவு செய்தேன். அடுத்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டது. நான் கியூகியு பள்ளியின் எஜமானியாக இருந்தேன் என்ற உண்மையை யார் அம்பலப்படுத்தினார்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. நான் ஒரு எஜமானியாக இருந்தாலும் கூட நான் 2 முறை காதலிப்பவன் என்று சிலர் கூறுகிறார்கள். அதனால் பள்ளி முடிந்து பந்தை எடுக்கச் சென்றபோது அவனுடைய நெருங்கிய நண்பன் அவனை என் முன்னால் தரையில் தள்ளிவிட்டான். சிறுவன் கியூகிவின் கீழ் உடலில் உதைத்து அவன் ஒரு விபச்சாரியின் குழந்தை என்று கூறினான். எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. நான் வேகமாக முன்னோக்கிச் சென்று சிறுவனை கீழே தள்ளி பந்தை என் கைகளில் பிடித்துக் கொண்டேன். பின்னர் நான் உடனடியாக 110 அழைத்தேன். நான் தன் மகனை கீழே தள்ளிவிடுவதை குழந்தையின் தாய் பார்த்ததும் உடனடியாக ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள். அவள் எஜமானியை குறிப்பாக வெறுப்பது போல் தோன்றியது. அவள் என் மீது ஏறி ஒரு பைத்தியக்காரனைப் போல என் ஆடைகளை கழற்றினாள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண் பார்வையாளர்களை ஒன்றாக சேர்ந்து என்னை தாக்கும்படியும் கேட்டார். அருவருப்பான நாய், வெட்கமில்லாத நாய், உனக்கு மற்றவர்களின் குடும்பங்களை அழிக்க மட்டுமே தெரியும் என்ற ஆபாச வார்த்தைகளைக் கேட்பது தாங்க முடியாததாக இருந்தது. அது சரி, நீ உன் கால்களை விரித்தவுடன்தான் உன்னை விற்றுவிடுவாய். நீ பெற்றெடுக்கும் மகனுக்கு ஆண்குறி இருக்காது. பீச், நீ எவ்வளவு வெட்கமில்லாதவள் என்பதை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் தன் மொபைல் போனை வீடியோ பதிவு செய்ய உயர்த்தினாள். கியூகியு விரைந்து வந்து அவளை என் மீது இருந்து இழுத்தான். பந்து தாக்கிய பிறகு அந்த பெண் தடுமாறினாள். அவள் உண்மையில் பந்தை அடிக்க கை நீட்டினாள். அவர் யுச்சுவான் திடீரென்று தோன்றி இருண்ட முகத்துடன் என்னை எழுப்ப உதவினார். அவன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு அந்த பெண்ணை கீழே தள்ளினான். பின்னர் அவர் கியூகியுவையும் என்னையும் பாதுகாத்து தான் கியூகியுவின் உயிரியல் தந்தை என்று அனைவருக்கும் அறிவித்தார். அவர்தான் எங்களை அம்மாவையும் மகனையும் நாயைப் போல தொல்லை செய்து கொண்டிருந்ததாக கூறினார். எனவே வதந்திகளைப் பரப்பி மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்த துணிந்த எவரும் மீது வழக்கு தொடரப்படும். போலீசார் எங்களை அழைத்துச் சென்ற பிறகு கியூகி ஹீ யுச்சுவானின் கைகளில் விழுந்து கண்ணீர் விட்டார். இத்தனை வருடங்களாக ஒருவரையொருவர் நம்பியிருந்த என் மகன் இவ்வளவு சோகமாக அழுதது அரிது. அதைக் கேட்டு என் இதயம் உடைந்தது. அம்மாதான் உலகத்திலேயே சிறந்த அம்மா. அந்த மக்கள் ஏன் அவளை காயப்படுத்தினார்கள்? கியூகியுவுக்கு அப்பா இல்லாததால்தானா? அம்மா ஒரு முறை கியூகியுவிடம் அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ என்று சொன்னாள். ஆனால் கியூகியு அப்பாவை வெறுக்கிறான். அம்மாவை பாதுகாக்க அவன் ஏன் வரவில்லை? அவர் யுச்சுவான் கியூகியுவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். ஆனால் அவரது உடல் நடுங்கியது. அவர் பதிலளிக்கத் துணியவில்லை. அவர் ஏதோ சொல்ல விரும்புவது போல் வாயைத் திறந்தார். ஆனால் எதுவும் வெளிவரவில்லை. அவர் என்ன அர்த்தம் பயன்படுத்தினார் என்று எனக்குத் தெரியவில்லை. பரஸ்பர சண்டை மற்ற தரப்பினரின் தூண்டுதலாக வரையறுக்கப்பட்டது. பிரச்சனையை தூண்டிவிட்டு நற்பெயரைப் பெறும் உரிமையை மீறியதற்காக மற்ற தரப்பினரிடம் 500,000 யுவான் செலுத்துமாறு கேட்கப்பட்டது. ஒரு சாதாரண குடும்பத்திற்கு 500,000 யுவான் அனைத்து சேமிப்பாகவும் இருக்கலாம். எனவே அவள் குழந்தைகளை அழைத்து வந்து என்னிடம் நேரில் மன்னிப்பு கேட்க வந்தாள். கியூகியுவின் மன்னிப்பு பெறும் வரை நான் வழக்கை வாபஸ் பெற ஒப்புக்கொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் திட்டியது சரிதான். நான் ஒரு ஆணின் எஜமானி.
எல்லோரும் என்னை அடிக்க விரும்புகிறார்கள். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் யுச்சுவான் கியூகியுவை வில்லாவிற்கு அடுத்துள்ள பிரபுக்களுக்கான ஒரு தனியார் பள்ளிக்கு மாற்றினார். கியூகியு சேர்ந்த மறுநாள் ஜியாங் ரூபாய் என்னைக் கண்டுபிடித்தார். அவள் என்னை பார்த்தவுடன் மன்னிப்பு கேட்கும் முகத்துடன் எனக்கு விளக்கினாள். நான் மன்னிக்கவும், உங்கள் மகனின் பள்ளிக்கு நடந்தது உண்மையில் நான் செய்யவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை என் பெற்றோர் செய்திருக்கலாம். அவர்கள் எனக்காக தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என் பெற்றோர் சார்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு என்னிடமிருந்து ஏதேனும் இழப்பீடு தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அவள் என்னை கரைக்கு போக வற்புறுத்திய போது இருந்ததைப் போலவே அவளுடைய தோணி இன்னும் மென்மையாக இருந்தது. நான் ஜியாங் ரூவை பார்த்து மிகவும் நல்ல மனிதராக வளர்க்கப்பட்டதற்காக அவளை பார்த்து மிகவும் பொறாமைப்பட்டேன். அந்த வருடம் என் அம்மாவுக்கு விபத்து ஏற்படவில்லை என்றால் நான் இவ்வளவு நல்ல மனிதராக மாறியிருப்பேன் என்று நினைத்தேன். ஒருவேளை நான் இவ்வளவு நல்ல மனிதராக மாறியிருப்பேன். காபி குளிர்ச்சியடையும் நேரத்தில் ஜியாங் ரூபாய் மீண்டும் பேசினார். உங்களுக்கும் ஹி யுச்சுவானுக்கும் இடையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை. நான் உங்களுக்கு மகிழ்ச்சியை விரும்புகிறேன். அந்த நாளுக்குப் பிறகு என் அம்மா நகரத்தின் சிறந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிறந்த சிகிச்சையை பெற்றார். மேலும் ஹி யுச்சுவான் ஒரு நாடோடி போல இருந்தார். நாள் முழுவதும் என்னையும் கியூகியுவையும் சுற்றித் திரிந்தார். அவர் எல்லா சிறந்த விஷயங்களையும் என் முன் வைக்கத் தொடங்கினார். மேலும் என் முகபாவனையை கவனிக்க மறக்கவில்லை. நான் லேசாக முகம் சுளிக்கும் வரை அவர் பயத்திலும் நடுக்கத்திலும் தனது தவறுகளை ஒப்புக்கொள்வார் என்று தோன்றியது. அவர் கூறினார், நான் ஏதோ தவறு செய்தேன் என்று எனக்குத் தெரியும். உங்கள் மன்னிப்புக்கு நான் தகுதியற்றவன். அவர் மேலும் கூறினார், ஆனால் எனக்கு அதிக நேரம் இல்லை. என் கடைசி நாட்களில் உங்களுக்கும் எங்கள் மகனுக்கும் நான் கடன்பட்டதை ஈடு செய்ய விரும்புகிறேன். கியூகியுவுக்கு 8 வயதாகும் நாளில் இறுதியாக அவன் பிறந்தநாள் கேக்கை சாப்பிட்டான். கொண்டாடிக் கொண்டிருக்கும் போது ஹி யுச்சுவான் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு வெல்வெட் பெட்டியை எடுத்தான். அவன் ஒரு முழங்காலில் மண்டியிட்டு நடுங்கும் கைகளால் பெட்டியை திறப்பதை பார்த்தான். ஒரு பெரிய பீதி என் முழு உடலையும் சூழ்ந்தது. நான் உன்னை மணந்து வீட்டுக்கு அழைத்துச் செல்வேன் என்று அப்போது சொன்னேன். பாடல் நுவான், நான் ஒரு உயில் செய்துள்ளேன். என் மரணத்திற்குப் பிறகு என்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கும் கியூகியுவுக்கும் சொந்தமானதாக இருக்கும். நான் ஓடிப்போயிருக்க வேண்டும். ஆனால் நான் ஒப்புக்கொண்டேன். அன்பினால் அல்ல, ஆனால் கியூகியுவின் எதிர்காலத்திற்காக. என் மகன் மற்றவர்களின் கண்களை நம்பிக்கையுடன் பார்த்து பின்னர் தனது முதுகை நேராக்கி அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் ஒரு முறைகேடான குழந்தை அல்ல, அவன் ஒரு பணக்கார தந்தையை இழந்தான். ஒரு வாரம் கழித்து நானும் ஹி யுச்சுவானும் ஒரு எளிய திருமணத்தை நடத்தினோம். ஹி யுச்சுவானின் பெற்றோர் பார்வையாளர்களில் ஒரு காலத்தில் உயர்ந்த மனப்பான்மை கொண்ட மகனை பார்த்தார்கள். ஆனால் இப்போது அவன் முகம் கிட்டத்தட்ட வெளிப்படையானதாக இருக்கும் அளவுக்கு வெளியிருந்தது. அவர்கள் கண்ணீருடன் கியூகியுவின் கையை இறுக்கமாக பிடித்தார்கள். என் கியூகியுதான் அவர்களின் ஒரே நம்பிக்கை என்று தோன்றியது. நாங்கள் திருமணமானவர்கள் என்றாலும் எங்களுக்கு எந்த உடல் தொடர்பும் இல்லை. அவனால் இனி அதைச் செய்ய முடியாததால் மட்டுமல்ல, நான் மிகவும் அருவருப்பானவனாக இருந்ததால். ஆனால் நான் மென்மையாக மாற ஆரம்பித்தேன். ஹி யுச்சுவானிடம் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். 18 வயது நான் போல் இருந்தது. ஹி யுச்சுவான் வலியால் தற்கொலை செய்ய சுவரில் தலையை மோத விரும்பும் போதெல்லாம் நான் அவனைத் தடுப்பேன். பிறகு நான் அவரைக் கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறி, யுச்சுவான், நீ சாகக்கூடாது என்றேன். நீ இறந்தால் எனக்கும் கியூகியுவுக்கும் என்ன நடக்கும்? அதனால் நீ விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். எனவே அரை வருடத்திற்குப் பிறகு நான் அவரை மன்னித்துவிட்டேன் என்று ஹி யுச்சுவான் இறுதியாக நம்பினார். அவர் இறப்பதற்கு முன்பு எனது மன்னிப்பைப் பெற முடியும் என்றும் கடைசி மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் என்றும் வருத்தப்படாமல் இறந்துவிடுவார் என்றும் அவர் யுச்சுவான் உணரத் தொடங்கினார். எனது தொடர்ச்சியான ஊக்கம் வேலை செய்தது. இதய மாற்று அறுவை சிகிச்சையில் மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்த முயற்சிகளின் வலியை அவர் உண்மையில் தாங்கிக் கொண்டார்.
மேலும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதற்கு வலியை தீவிரமாக தாங்கும் அவரது வலுவான மன உறுதியை நம்பியிருந்தார். ஆனால் விரைவில் குடும்பத்தால் சிறப்பாக உருவாக்கப்பட்ட உயர்மட்ட வெளிநாட்டு மருத்துவக் குழு அவர் குணமடையக்கூடும் என்ற நல்ல செய்தியை கொண்டு வந்தது. இந்த மோசமான செய்தியை நான் ஜீரணிக்கும் முன் மோசமான செய்தி தொடர்ந்தது. என் அம்மா விழித்தெழுந்து யுச்சுவானும் நானும் திருமணம் செய்து கொண்டோம் என்ற செய்தியை அறிந்தேன். மருத்துவமனையில் இருந்து எனக்கு அழைப்பு வந்த பிறகு நான் பைத்தியம் போல் வார்டுக்குள் விரைந்தேன். 9 ஆண்டுகளில் என் அம்மாவின் தெளிவான கண்களைப் பார்ப்பது இதுவே முதல் முறை. யுச்சுவானும் நானும் திருமணம் செய்து கொண்டோம் என்ற செய்தியை அறிந்த பிறகு என் அம்மா என்னை திட்டினார் என்று நினைத்தேன். ஆனால் அவள் என் நெற்றியில் இருந்த காயத்தை பல ஆண்டுகளாக அசைக்கப்படாத விரல்களால் மெதுவாக மூடினாள். நுணுவான், உன் அம்மாதான் எப்பவும் உனக்காக வருத்தப்படுவாங்க, அதனால போய் நீ விரும்பும் சந்தோஷத்தை தேடிக்கோ. அம்மா உன்னை குறை சொல்லல, நானே. இத்தனை வருஷமா உன்னை இழுத்துட்டு போயிட்டதுக்கு நானே என்னை குறை சொல்லுறேன். அம்மா நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். அம்மா அழுவதை எதிர்கொண்டு நான் மன்னிப்பு கேட்கத்தான் முடிந்தது. அம்மா, மன்னிக்கவும், மன்னிக்கவும். நான் மேலும் மேலும் மனவேதனையுடன் அழுதேன். கடைசியில் மருத்துவர் வந்து நோயாளியை நன்றாக ஓய்வெடுக்க விடுமாறு எனக்கு அறிவுறுத்தினார். பரவாயில்லை அம்மா. அவன் யுச்சுவான், அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். நான் யுச்சுவானை வெறுக்கிறேன். நான் ஒரு கணம் கூட நிறுத்தவில்லை. குறிப்பாக என் அம்மா விழித்தெழுந்த பிறகு கடந்த காலத்தைப் பற்றி அலட்சியமாக இருப்பது என்ற சுய ஏமாற்று எண்ணம் அத்தி இலையை முற்றிலுமாக கிழித்து இருந்தது. எனவே யுச்சுவான் தன்னை நோய்வாய்ப்பட்டிருக்கும்படி கட்டாயப்படுத்தி மிகவும் பொருத்தமான இதயத்தை கண்டுபிடித்துவிட்டதாகவும் கியூகியுவையும் நானும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ அவரால் அழைத்துச் செல்ல முடியும் என்றும் பரவசத்துடன் என்னிடம் சொன்னபோது நான் ஏளனம் செய்தேன். அவரது கையை வெளியே எடுத்தேன். பின்னர் ஒரு அருவருப்பான முகபாவத்துடன் அதை மீண்டும் மீண்டும் துடைத்தேன். பின்னர் நான் அவன் காதுக்கு அருகில் சாய்ந்து சிரித்துவிட்டு மிக கொடூரமான சாபத்தை உச்சரித்தேன். ஹே யுச்சுவான், நீ நினைக்கல நீ இன்னும் சந்தோஷமா இருக்க முடியும்னு, இல்லையா? கவலைப்படாதே. நீ இறந்த பிறகு நான் உடனடியாக உன் சொத்தை எடுத்துக்கொண்டு மறுமணம் செய்து கொள்வேன். கியூகியுவை வேறு யாரையாவது அப்பா என்று அழைக்க அனுமதிப்பேன். நான் உங்களுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்வேன். நீங்கள் தொடர்ந்து நரகத்தில் துன்பப்பட வேண்டும் என்று பிரார்த்திப்பேன். நீங்கள் ஒருபோதும் மறுபிறவி எடுக்கக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். நான் உங்களை மீண்டும் ஒருபோதும் சந்திக்கக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவர் யுச்சுவானின் கை நடுவானில் நின்றது. நுண்ணுவான், நீ. நான் சிரித்துக்கொண்டே அவன் உதடுகளைத் தொட்டேன். உண்மையில் நானும் இப்படி இருக்க முடியாது. ஆனால் என்ன? நுண்ணுவான், நீ சொல்கிறாய். நீ இறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் யுச்சுவானின் உடல் உறைந்தது. அவன் கண்களில் அதிர்ச்சி முதலில் பரவியது. பின்னர் அவநம்பிக்கையின் தோற்றம் படிப்படியாக உயிருடன் பிளவுபட்ட வலியாக மாறியது. அவன் என்னை பிடிக்க விரும்பினான். ஆனால் நான் வெறுப்புடன் அவனைத் தவிர்த்தேன். கிட்டத்தட்ட 1 வருடம் நடித்துவிட்டு கடைசியில் அவன் மிகவும் மகிழ்ச்சியான நாளில் அவனை மீண்டும் படுகுழியில் தள்ளிவிட்டேன். அவன் யுச்சுவானுக்கு திடீரென்று இருமல் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தது. கண்ணீர் வழிய அவரது உதடுகள் நடுங்கின. அன்று இரவு நான் கியூகியுடன் வீட்டில் கார்ட்டூன்களை பார்த்து கொண்டிருந்தபோது யுச்சுவானிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நுவானுவான், இன்னும் தொலைபேசி இணைப்பை துண்டிக்காதே. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீ இதற்கு முன்பு என்னை காதலித்திருக்கிறாயா? நான் என் இமைகளை உயர்த்தாமல் பதிலளித்தேன். இல்லை. அதைச் சொல்லிவிட்டு நான் தொலைபேசியை வைத்தேன். நான் போய் சொன்னேன். ஆனால் என்னால் முடியும். முன்பு மிகவும் குளிராக இருந்தது. கடந்த காலத்திற்கு திரும்பிச் செல்ல நான் ஒருபோதும் விரும்பவில்லை. மறுநாள் காலை வரைதான் யுச்சுவானின் மரணம் குறித்து எனக்குத் தெரிய வந்தது. மருத்துவமனை மாடியிலிருந்து குதித்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். யுச்சுவானின் இறுதிச் சடங்கை நடத்த குடும்பத்தினருக்கு உதவுவது போல் நான் நடித்தேன். பின்னர் அவர் இறந்த மறுநாளே கியூகிவின் குடும்ப பெயரை மீண்டும் சான் என்று மாற்றினேன். இது குறித்து என்னிடம் கேள்வி கேட்க யுச்சுவானின் பெற்றோர் என்னிடம் வந்தார்கள்.
ஆனால் நான் அவர்களை புறக்கணித்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கியூகிவுக்கு தங்கள் மகனை நன்றாக வளர்க்க முடியாத ஒரு தாத்தா பாட்டி தேவையில்லை. மேலும் ஹி யுச்சுவானின் முழு செல்வமும் கியூகிவால் பெறப்பட்டது. அப்படியானால் என் மகன் தன் பணத்தை மட்டுமே செலவழிக்க வேண்டும், அவன் அவர் குடும்பத்தில் உறுப்பினராக வேண்டிய அவசியமில்லை. என் அம்மா குணமடைந்து கொண்டிருந்தபோது நான் பெரியவர்களுக்கான கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கும் மீண்டும் விண்ணப்பித்தேன். கடந்த காலத்தில் இழந்த அந்த நாட்கள் இறுதியாக திரும்பி வருவதாக நான் நினைக்கிறேன்.